நீங்கள் 10ஆம் வகுப்பு அல்லது அதற்கு மேல் படித்தவரா? உங்கள் எதிர்காலத்தை பற்றிய கவலை இனி இல்லை. படித்து முடித்த உடனேயே கை நிறைய சம்பாதிக்கலாம். மகாத்மா காந்தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி. 30 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமும் திறமையும் வாய்ந்த ஆசிரியர்களை கொண்டு பிராக்டிகல் பேஸ்ட் முறையில் பாடங்கள் நடத்தப்படுகிறது. கோர்சஸ் ஆஃபர்ட் 2 வருட டிப்ளமா இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் சயின்சஸ், 3 வருட BWalk in ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட். மேலும் 1 வருட படிப்புகளான டிப்ளமா இன் ஃபுட் ப்ரொடக்ஷன், டிப்ளமா இன் ஃபுட் அண்ட் பெவரேஜ் சர்வீஸ் போன்ற படிப்புகள் கற்றுக் கொடுத்து உடனடி வேலைக்கு உத்தரவாதம் அளிக்கப்படுகிறது. புதுவை மற்றும் அனைத்து மாநிலங்களில் உள்ள முன்னணி நட்சத்திர ஹோட்டல்களில் நேரடி செய்முறை பயிற்சி. எங்களிடம் கேட்டரிங் கோர்ஸ் முடிக்கும் மாணவர்களுக்கு நட்சத்திர ஹோட்டல்கள், உள்நாடு, வெளிநாடு மற்றும் கப்பல்களில் 100% வேலை வாய்ப்பிற்கு உத்தரவாதம். படிக்கும் போதே சம்பளத்துடன் கூடிய பகுதி நேர வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி தரப்படும். கோர்ஸில் சேரும் அனைவருக்கும் 2 செட் யூனிஃபார்ம், கோட் மற்றும் ஐடி கார்டு முற்றிலும் இலவசம். இந்த ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. கோர்ஸில் சேரும் அனைவருக்கும் டிப்ளமா இன் கம்ப்யூட்டர், ஸ்போக்கன் இங்கிலீஷ் மற்றும் ஹிந்தி இலவசமாக கற்றுத்தரப்படும். தரமான கல்வி, மிக குறைந்த கட்டணம். மகாத்மா காந்தி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி. மாணவர்களின் வசதிக்காக புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் அருகில் மற்றும் வில்லியனூர் தேருக்கு மிக அருகில் என 2 இடங்களில் செயல்பட்டு வருகிறது. செல் 9600220214 மற்றும் 7200014556. வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். தேர்தல் களத்தில் பணியாற்றிய அனைவருக்கும் மற்றும் வாக்களித்த பொதுமக்கள் அனைவருக்கும் கார்த்திகேயன் எம்எல்ஏ நன்றி தெரிவித்தார். உசுடு சட்டமன்ற தொகுதியில் தேர்தல் பணியாற்றிய கட்சியினருக்கு கார்த்திகேயன் எம்எல்ஏ நன்றி தெரிவித்துள்ளார். இது குறித்து பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசுகையில், உசுடு சட்டமன்ற தொகுதியில் கடந்த 9ஆம் தேதி நடந்த சட்டசபை தேர்தலில் சிறப்பாக பணியாற்றிய இந்திய கூட்டணி அணி நிர்வாகிகளுக்கும், சமூக வலைதள தன்னார்வலர்கள், ஓட்டு சாவடி முகவர்கள், பிரதிநிதிகள், பொதுமக்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் உசுடு சட்டமன்ற தொகுதியில் சிறப்பாக பணியாற்றிய அனைத்து நிலை கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் உசுடு தொகுதி வாக்காளர்களுக்கும் எனது நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும், மேலும் தொகுதியில் அடிப்படை பிரச்சனைகள் என்ன தேவையோ என்று கேட்டு அதை செய்து கொடுப்பேன் என்றும், பொதுமக்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகள் அனைத்தையும் நிறைவேற்றி கொடுப்பேன் என்றும், மேலும் நாளைய தினத்திலிருந்து எந்தெந்த பணி நடைபெற வேண்டும் என்று பட்டியல் செய்து அதை தயார்படுத்தி பொதுமக்களுக்கு அனைத்து வசதிகளையும் நிறைவேற்றி கொடுப்பேன் என்றும் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் பத்திரிகையாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் பேரியக்கத்தின் தலைவர்களுக்கும் செயலாளர்களுக்கும் உறுப்பினர்களுக்கும் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நான் பெரிய ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தேர்தல் மிக வித்தியாசமான தேர்தல். இந்த தேர்தல் துறை மிகவும் நல்ல விழிப்போடு கண்காணித்து நல்ல முறையில் இந்த தேர்தலை நடத்தி கொடுத்துருக்காங்க. வாக்கு எண்ணிக்கையும் மிக விரைவாக நிறைய ஆர்வம் இன்க்ரீஸ் பண்ணி நிறைய சீக்கிரமாக அந்த ரிசல்ட்டை அறிவிச்சிருக்காங்க. முதல்ல அவங்களுக்கு அனைவருக்கும் ஒரு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். உசுடு தொகுதி இன்று ஒரு பணத்துக்காக அடிமையாகாமல் ஒரு நேர்மையான முறையில் இருந்த மக்கள் குறிப்பாக வாக்களித்திருக்கிறாங்க. மேலும் அவங்களுக்கு இந்த வருகின்ற 5 வருடமும் மிக சிறப்பான பணியை, எந்தெந்த பணி தொழில் இருந்ததோ, எது முக்கியமாக வேலை வாய்ப்பாக இருக்கட்டும், சாலை வசதியாக இருக்கட்டும், மற்ற முன்னேற்ற பாதையில் உசுடு தொகுதியை கண்டிப்பாக நான் கொண்டு செல்வேன் என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காங்கிரஸ் ஒரு சில இடங்களில் வெற்றி வாய்ப்பு இருந்துள்ளது. இருந்தாலும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தான் இன்றைக்கி தோல்வி அடைஞ்சிருக்காங்க. அவங்க அனைத்து வேட்பாளருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன், வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மனசு வழிவடையாமல் மீண்டும் மக்கள் பணியை தொடர வேண்டும் என்ற நேரத்தை நான் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் இந்த உசுடு தொகுதிக்கு நாளையிலிருந்து எந்தெந்த பணி செய்ய வேண்டும் என்ற ஒரு திட்டத்தை வகுத்து சட்டமன்றத்தில் அதை பேசி மக்களுக்கு உண்டான தேவைகள் என்னென்ன தேவைகளோ அதை கண்டிப்பாக பெற்று தந்து மக்களிடம் மீண்டும் இந்த தொகுதியை வெற்றி பெற வாய்ப்பை தேடி நான் என் பயணம் தொடரும் என்று சொல்கிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம் வேதபுரீஸ்வரர் நகரில் எழுந்தருளியுள்ள குகானந்தர் சித்தர் பீடத்தில் லலிதாம்பிகை வராகிய ராககல பூஜை நடைபெற்றது.
விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் திருச்சிற்றம்பலம் தேவபுரேஸ்வரி நகரில் அமைந்துள்ள குகானந்தர் சித்தர் பீடத்தில் எழுந்தருளி அருள்பாலித்துக் கொண்டு இருக்கும் அன்னை ஓம் ஸ்ரீ வலிதாம்பிகை நிதி நித்திய ராஜ மாதங்கி கால பைரவர் பத்ரகாளி மகாகாலிக்கு ஞாயிற்றுக்கிழமை ராகுகால பூஜை அபிஷேகம், வாசனை திரவியங்கள், மஞ்சத்தூள், குங்குமம், பால், தயிர், இளநீர், கரும்புச்சாறு, நாற்றங்காய், பைத்த மாவு, அரிசி மாவு, பஞ்சாமிர்தம், சந்தனம், பன்னீர், விபூதி, ஸ்வர்ணம், நகையால் அபிஷேகம், கலசம், மகா கலசம், சோடா சப்சாரம் நடைபெற்று விசேஷ அலங்காரத்தில் அர்ச்சனை, மகா ஆராத்தி பிரதாசம் நடைபெற்றது. ராகு காலத்தில் அன்னை வராகியை வழிபட்டால் தீராத கடன், கல்யாணம், புத்திர பாக்கியம், உத்தியோகம், பில்லி சூனியம், ஏவல், செய்வினை, பூமி சம்பந்தப்பட்ட வழக்குகள், பூமியில் விளைச்சல் விலை என்றாலும் கோர்ட் சம்பந்தப்பட்ட வழக்குகள் மற்றும் நாக தோஷங்களும் பரிகாரங்களும் செய்யப்படும். அனைத்தும் நிவர்த்தியாகும். தேங்காய் தீபம் ஏற்றி விராலி மாலை சாத்தி அர்ச்சனை செய்தால் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணும். ஜெய் வராகி விழாவை வழிபாடு செய்த ட்ரஸ்ட் நிர்வாகிகள் மற்றும் ஸ்ரீ வித்யா வராகி உபசரகர் மற்றும் ஸ்ரீ சக்தி சுவாமிகள் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி அரியாங்குப்பம் சிவகாமி நகர் கோட்டைமேடு பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ வடவாக்கினி மாரியம்மன் ஆலயத்தில் சித்ரா பௌர்ணமி அன்று வெகு விமர்சையாக விளக்கு பூஜை நடைபெற்றது. இதில் 200க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு அம்மனின் அருளை பெற்று விழாவினை சிறப்பித்தனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் சிவகாமி நகர் கோட்டைமேட்டு பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ வடவாக்கினி மாரியம்மன் ஆலயத்தில் சித்ரா பௌர்ணமி அன்று மாலை 4 மணி அளவில் ஏகங்கள் செய்து பௌர்ணமி பூஜை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சித்ரா பௌர்ணமி சிறப்பு நிகழ்ச்சியாக அம்மன் கோவிலில் விளக்கு பூஜை நடைபெற்றது. இதில் 200க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டனர். மேலும் இந்த விழாவில் பயிர்களை வைத்து அக்கினி யாகம் செய்து விளக்கு பூஜை மந்திரங்கள் முழங்க வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பெண்களுக்கு திருவிளக்கு பூஜை நன்மைகளை பற்றி குருக்கள் எடுத்துரைத்தார். மேலும் பூஜைகளை எப்படி செய்ய வேண்டும் என்றும் மந்திரங்களை எப்படி சொல்ல வேண்டும் என்றும் கலந்து கொண்ட பெண்களிடம் தெரிவித்தார். அதன்படி பெண்களும் விளக்கு பூஜையை சிறப்புடன் செய்தனர். கலந்து கொண்ட பெண்களுக்கு தாலி கயிறு, மஞ்சள், குங்குமம், வளையல் உள்ளிட்ட மங்களகரமான பொருட்களை கோவில் நிர்வாகிகள் மூலம் அனைவருக்கும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் தக்ஷணாமூர்த்தி என்கின்ற பாஸ்கர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். மேலும் இந்த பூஜையில் அம்மனுக்கு அறுசுவை உணவு, நெய்வேத்தியம், படையல் இடப்பட்டது மற்றும் கலந்து கொண்ட பக்தர் கோடிகள் அனைவருக்கும் அருண் சுவை உணவு வழங்கப்பட்டது. இதன் ஏற்பாடுகளை ஊர் கிராமவாசிகள், இளைஞர்கள், பொதுமக்கள் மற்றும் கோவில் நிர்வாகிகள் சிறப்பாக ஏற்பாடுகளை செய்திருந்தனர். மேலும் கோவில் சார்பில் இனிவரும் ஆண்டுகளில் சித்ரா பௌர்ணமி அன்று நடைபெறும் விளக்கு பூஜை மேலும் விமர்சையாக செய்யப்பட வேண்டும் என்று பெண்களுக்கு பலவிதமான ஏற்பாடுகளில் கோவில் சார்பில் செய்து தரப்பட வேண்டும் என்று தெரிவித்தார். விளம்பர இடைவேளைக்கு பிறகு நிகழ்வுகள் தொடரும். நம்ம எந்த படிப்பு படிக்கிறோங்கிறது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி படிச்சு முடிச்ச உடனே வேலை கிடைக்கிறதும் ரொம்ப முக்கியம். பல்லாயிரக்கணக்கான வேலை வாய்ப்பு கொட்டி கிடக்கும் துறைதான் பாராமெடிக்கல் துறை. 10வது அல்லது 12வது தேறிய அல்லது தவறிய மாணவர்கள் தங்கள் வாழ்வில் முன்னேற வழிவகை செய்கிறது உங்கள் அன்னை அரவிந்தர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் லைஃப் சயின்ஸ் அண்ட் கேட்டரிங். அனுபவமிக்க ஆசிரியர்களை கொண்டு சிறப்பான பயிற்சி அளிக்கப்படுகிறது. ஒவ்வொரு மாணவர் மீதும் தனி கவனம். ஆண்டு கட்டணம் வெறும் ரூபாய் 12,500 மட்டுமே. இத்துடன் லேப் கோட், ரெக்கார்ட் நோட், யூனிஃபார்ம், ஐடி கார்டு, பேசிக் கம்ப்யூட்டர் கோர்ஸ், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கோர்ஸ் அண்ட் ஸ்போக்கன் இங்கிலீஷ் முற்றிலும் இலவசம். கோர்சஸ் ஆஃபர்ட் 1 அல்லது 2 வருட டிப்ளமா அண்ட் பிஎஸ்சி இன் மெடிக்கல் லேப் டெக்னாலஜி, ஆபரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி, டயாலிசிஸ் டெக்னாலஜி, கார்டியாக் கேர் டெக்னாலஜி, ஆப்டோமெட்ரி மற்றும் பேஷண்ட் கேர் அசிஸ்டன்ஸ். ஸ்மார்ட் கிளாஸ் வசதி, முன்னணி மருத்துவமனை மற்றும் ஹோட்டல்களில் செய்முறை பயிற்சி. இந்த துறையில் சாதனை புரிந்த வல்லுநர்களை கொண்டு சிறப்பு வகுப்புகளும் நடத்தப்படுகிறது. ஆண்டு கட்டணம் வெறும் ரூபாய் 12,500 மட்டுமே. புதுவையிலேயே
உலகிலேயே மிக குறைந்த கட்டணம், தவணை முறை வசதியும் உண்டு. மேலும் 1, 2 மற்றும் 3 வருட கேட்டரிங் கோர்ஸில் சேர்ந்து உள்நாடு மற்றும் வெளிநாடு ஹோட்டல்கள், கப்பல்களில் 100% வேலை வாய்ப்பு பெறுங்கள். அன்னை அரவிந்தர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் லைஃப் சயின்ஸ் அண்ட் கேட்டரிங், Number 270 Lennon Street near Nellitop Signal, Kuyavarpalayam, Puducherry. Our branch number 3 Suresh Nagar, Vandipalayam Road near Rangroop Thirumana Nilayam, Tirupapuliyur, Kadalur. சம்மர் வெயில் காயுது, வேர்வையிலே உடல் நோவுது, கேள்வி ஏதும் கேட்காம ஏசி வாங்கி போடு. தனம் சேல் சென்டர் இருக்கு, கவலை உனக்கு எதுக்கு? மல்டி பிராண்ட் எல்லாம் சூப்பரான கெட்டப்பு, ஈஸியான EMI, நமக்கு விலையும் ரொம்ப குறைவா இருக்கு. கூலர், ஃப்ரிட்ஜ், வாஷர் எல்லாம் வேற லெவல் கோஸ் பம்ப். தனம் சேல் சென்டர் இருக்கு, சம்மர் டென்ஷன் எதுக்கு? தனம் சேல் சென்டர் இருக்கு, சம்மர் டென்ஷன் எதுக்கு? தனம்ல ஏசி வாங்கி சம்மரை சில் பண்ணுங்க. தனம் சேல் சென்டர், காமராஜ் சாலை, பாண்டிச்சேரி. நிகழ்வுகள் தொடர்கின்றன. லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அபாரமான வெற்றியை பதிவு செய்துள்ளார். இந்த வெற்றி இமாலய வெற்றி என அரசியல் வட்டாரங்களில் குறிப்பிடப்படுகிறது. லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அபாரமான வெற்றியை பதிவு செய்துள்ளார். இந்த வெற்றி இமாலய வெற்றி என அரசியல் வட்டாரங்களில் குறிப்பிடப்படுகிறது. இந்த வெற்றியை தொடர்ந்து அவர் தொகுதி மக்களை நேரடியாக சந்தித்து நன்றிகளை தெரிவித்தார். குறிப்பாக தனது கட்சியின் சின்னமான தர்பூசணிக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்த பொதுமக்களுக்கு மனமார்ந்த நன்றி கூறினார். மக்களின் ஆதரவே தனது வெற்றிக்கு காரணம் எனவும் அவர்களின் நம்பிக்கையை நிறைவேற்றும் வகையில் செயல்படுவேன் என்றும் உறுதியளித்தார். அவரது வருகையை ஒட்டி காமராஜர் நகர் தொகுதி முழுவதும் கொண்டாட்ட களமாக மாறியது. பட்டாசுகள் வெடித்தும் வான வேடிக்கைகள் ஒளிர்ந்தும் மேளதளங்களின் ஒளியுடனும் பகுதி முழுவதும் திருவிழா சூழல் நிலவியது. ஆதரவாளர்கள் மற்றும் பொதுமக்கள் மலர்கள் தூவியும் மாலைகள் அணிவித்தும் அவரை உற்சாகமாக வரவேற்றனர். மேலும் மக்களின் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளும் வகையில் இனிப்புகள் வழங்கப்பட்டன. இளைஞர்கள் முதல் மூத்த குடிமக்கள் வரை அனைவரும் திரண்டு வந்து தங்கள் ஆதரவை வெளிப்படுத்தியதுடன் அவரது வெற்றியை பெருமையுடன் கொண்டாடினர். இந்த வெற்றி புதுச்சேரி அரசியல் தளத்தில் ஒரு புதிய சாதனையாகவும் காமராஜர் நகர் தொகுதி மக்களின் ஒருமித்த ஆதரவின் பிரதிபலிப்பாகவும் பார்க்கப்படுகிறது. மக்கள் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையில் அவர் மேற்கொள்ளும் அடுத்தடுத்த நடவடிக்கைகள் மீது அனைவரின் கவனமும் திரும்பியுள்ளது. நெட்டப்பாக்கம் தொகுதியில் போட்டியிட்ட துணை சபாநாயகர் ராஜவேலு வெற்றி பெற்றதை தொடர்ந்து தெற்கு மாவட்ட செயலாளர் சிலம்பரசன் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினார். நடைபெற்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் நெட்டப்பாக்கம் தொகுதியில் துணை சபாநாயகர் ராஜவேலு 13,665 வாக்குகள் பெற்று தன்னை எதிர்த்து போட்டியிட்ட அனைத்து வேட்பாளர்களையும் நெட்டப்பாக்கம் தொகுதி மக்களின் பேராதரவோடு 6,689 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றதை தொடர்ந்து NR காங்கிரஸ் பேரியக்கத்தின் தெற்கு மாவட்ட செயலாளர் சிலம்பரசன் தலைமையில் பட்டாசு வெடித்து தொகுதி மக்களுக்கும் இளைஞர்களுக்கும் இனிப்புகள் வழங்கி வெற்றியை கொண்டாடினார். இந்நிகழ்ச்சியில் கட்சி நிர்வாகிகள் ராமலிங்கம், அரசகுமார், முருகையன், மோகன், சுரேஷ், இளவரசன், சிவநேசன், சரவணன், பிரதாப் ராஜ், கோபி ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தொகுதியில் மழைக்காலங்களில் சாலைகளில் தேங்கி நிற்கும் மழைநீர் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் நோக்கில் முதல் கட்ட நடவடிக்கையான ஆலோசனை மேற்கொண்டார். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தொகுதியில் மழை காலங்களில் சாலையோரங்களில் தேங்கி நிற்கும் மழைநீர் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் நோக்கில் முதல் கட்ட நடவடிக்கையான ஆலோசனை மேற்கொண்டார். இதற்காக தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூர்ணியை சேர்ந்த மேகா ஃபவுண்டேஷன்ஸ் நிறுவனர் திரு நிமல் ராகவன் அவர்களுடன் அவர் விரிவான கலந்துரையாடல் நடத்தினார்.
இந்த ஆலோசனையில் காமராஜர் நகர் தொகுதியில் மழைநீர் தேங்காத வகையில் தேவையான திட்டங்கள் மற்றும் நடவடிக்கைகள் குறித்து பேசப்பட்டன. லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ஆகிய தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் அவர்களுக்கு பொன்னாடை மற்றும் பூங்கொத்து வழங்கி மரியாதை நிமித்தமாக சந்தித்து வாழ்த்து பெற்றார். லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ஆகிய தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் அவர்களுக்கு பொன்னாடை மற்றும் பூங்கொத்து வழங்கி மரியாதை நிமித்தமாக சந்தித்து வாழ்த்து பெற்றார்.